ஒரு நாள் வராரு என்கிட்ட, இந்த மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏய், எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலான்னு வந்திருக்கேன். என்ன சண்டை போட வந்தியா? ஐயோ, நான் எதுக்கு மேடம் உங்ககிட்ட சண்டை போட போறேன்? வேற எதுக்காக வந்த? நீங்க இப்படி மனக்கசப்போட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கோவமா இருந்தா என்ன திட்டுங்க, அடிங்க, இல்ல என்ன வெட்டி கூட போடுங்க. ஏன் முறைச்சுக்கிட்டு வெறுத்துக்கிட்டு கொண்டு வந்த பத்திரிக்கையை தூக்கி போட்டு அவமானப்படுத்திக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? வேண்டாமே. நீங்க என்னோட அத்தை. உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. சத்தியமா உங்களை நான் என் மனசுல பெரிய இடத்துல வச்சிருக்கேன். என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தான் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வாய் தொடுக்கா பேசியிருக்கேன். மத்தபடி என் மனசுல வேற எந்த ஒரு தப்பான எண்ணமும் உங்க மேல இல்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நான் தயாரா தான் மேடம் இருக்கேன். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போமே. சரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உங்க கோவம் அடங்கும்னா இப்பவே உங்க கால்ல விழற மேடம். ஏய், தேவி, நீ அமைதியா இரு. அக்கா, நீங்க எதுக்கு யார் யார் காலையோ விழுந்துட்டு இருக்கீங்க? ஏய், அப்படி என்ன நீங்க தப்பு பண்ணிட்டீங்க? என் அக்கா யாருக்காகவும் எதுக்காகவும் யார் காலையும் பிடிக்க கூடாது. சரி, அக்கா மேல அவ்வளவு பாசமா இருக்காத பின்ன? உங்க அண்ணன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்கும் போது எங்களுக்காகவே வாழ்ந்த என் அக்கா மேல எனக்கு பாசம் இருக்காதா? சரி தேவி, நீ அமைதியா இரு. சும்மா இருங்கக்கா. என்ன அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுமையா இருப்பேன். ஆனா உங்களை அவங்க அசிங்கப்படுத்தினா இந்த வாழ்க்கையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு இந்த வீட்ல இருந்து நடைய கட்டிட்டே இருப்பேன். அப்படியாமா? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உன் அக்கா வந்திருக்கால, அவ கூட அப்படியே மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பு. ஐயோ மேடம், நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். ஏய், நீ அமைதியா இரு. கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. மேடம், தயவு செஞ்சு இந்த பகையை வளர்க்காதீங்க. எங்க அம்மா அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, மிருகங்க இல்லையே. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்காரு. ஓ, அப்போ நீ என்ன 5 அறிவு உள்ள மிருகம்னு சொல்றியா? என்ன நக்கல் பண்றியா? ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்ல வந்ததே வேற. நான் விட்டு கொடுத்து போலான்னு தான் சொல்றேன். போதும். 70 வயசு கிழவி மாதிரி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு பிடிக்காத உன் தம்பியை கூட்டிட்டு வந்து ஏன் முன்னாடியே நிக்க வச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஏய், கிளம்பு முதல்ல. கிளம்பு, இதுங்களை கிளம்ப சொல்லு. அம்மா, ஐயோ மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். என் தம்பி மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? எதுக்கு அவனை இப்படி வெறுக்கிறீங்க? ஏய், அவனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன். நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். மேடம், நீ கொண்டு வந்த பத்திரிகையை நான் வாங்குனது கூட தேவிக்காக மட்டும்தான். அவ வயித்துல என் வீட்டு வாரிசு வளருது. அவ கஷ்டப்படக்கூடாதுதான் நான் அதை வாங்கினேன். இல்லனா வந்திருந்த எல்லார் முன்னாடியும் அந்த பத்திரிகை கிழிச்சு உன் மூஞ்சில விட்டறிஞ்சிருப்பேன். இங்க பாரு, என் புள்ள பண்ண தப்புக்காக தான் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்க நினைக்காத. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. மேடம், கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்பை நீங்க தப்பான பையனா பாக்குறத மாத்திக்கோங்க. அவன் மேல உங்களுக்கு இருக்கிற பார்வை சரியானது இல்ல. முதல்ல உன் அன்பு தம்பிக்கு சர்டிபிகேட் கொடுக்கற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேணாம். அவன் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. கூட்டிட்டு போ. அவனை பார்த்தாலே எனக்கு கோபமும் வெறுப்பும் தான் வருது. மேடம், அம்மா, வெளியே போ. போ வெளியே. ஐயோ, கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாம எப்படி ஏன் வீட்டுக்குள்ள வந்து நிக்க முடியுது? வெளியே போடா. மேடம், என் தம்பி நீங்க அசிங்கப்படுத்துறது பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அடியா? அடி. இல்லனா ஒரு கத்தியை கொண்டு வந்து குத்தி கொண்டு. இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்க அராஜகத்தை நான் விக்னேஷ் கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்றே?
பெத்தவகிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்ச பாவம் உனக்கு வேணும்னா சொல்லிக்கோ. ஐயோ ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க பெரிய மனுஷங்களா பெருந்தன்மையோட நடந்துக்க பாருங்க ப்ளீஸ். எல்லா பிரச்சனையும் மறந்துருங்க, சமாதானமா போயிடலாம். மேடம், என் கல்யாணத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் பழசெல்லாம் மறந்துட்டு தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வாங்க. நீ நடிக்கிற. உன் அம்மா ஏதோ ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நீ உன்னை மாத்திக்கிட்ட மாதிரி நடிக்கிற. அந்த நடிப்புக்கு ஏமாந்து நான் உன் கல்யாணத்துக்கு வரணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. கிளம்பு முதல்ல. ஐயோ மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அன்பு, எங்க அக்காவே நீங்க பண்ணதெல்லாம் மறந்து இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு விஷ வச்சு கொலை பண்ண பார்த்தா கொலைக்காரி தானே நீங்க? அன்பு, என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லக்கா, கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் இவங்களுக்கு? சரி, என்ன பண்ணியா? ஏண்டா, எனக்கு உன்னையும் பிடிக்காது, உன் குடும்பத்தையும் பிடிக்காது. அது தெரிஞ்சும் நீ என் பொண்ண காதலிக்கல. நிச்சயதார்த்தத்துல அவகிட்ட தனியா பேசி கொஞ்சி கொலாவல. பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசுறியே, திருட்டு நாயே. ஐயோ யாரை பார்த்து திருட்டு நாயின்னு சொல்றீங்க? மரியாதையா பேசுங்க, அவ்வளவுதான். இல்லனா ஐயோ மேடம், மேடம், ஏய் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அக்கா, எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு பாருங்க. பெரியவங்க மரியாதையில அடங்கி போனா எப்படி வார்த்தையை விடுறாங்க? சரி, கோவப்படாத, நான் பேசிட்டு இருக்கேன்ல. மேடம், என் தம்பி ஏன் தகாத வார்த்தையில பேசுறீங்க? நீங்க அவனை என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பெரியவங்களா இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டிய வயசுல அவன் இருக்கான். கூடிய சீக்கிரத்துல போலீஸ் ஆகி கௌரவத்தோட இருக்க போறான்.